அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். சரிங்களா? மார்க்கு புஸ்தகத்திலே வாசிக்கலாம் 16:6. மார்க்கு 16:6. ஆ ஆ ஆ ஆ அவர் உயிர் தெழுந்தார், அவர் இங்கே இல்லை. இதோ போதும், ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் தலைகளை தாழ்த்தி அதே வசனம் லூக்கா 24:6 இருக்கிறது. நோட்ஸ் எடுக்கிறவங்க நீங்கள் எழுதி கொள்ளலாம். லூக்கா 24:6 அதே வசனம் இருக்கிறது. வாசிங்க. லூக்கா அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். ஆமென், ஸ்தோத்திரம். He is not here but is risen. Amen. He is not here but is risen. அவர் இங்கே இல்லை, உயிர் தெழுந்தார். நல்ல தகப்பனே, இந்த உயிர் தெழுந்த நாளிலே நாங்கள் உங்களை மகிமைப்படுத்துகிறோம். இந்த வசனங்களை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக. அடிமையை மறைத்து, என்னுடைய சொந்த வார்த்தைகள் அல்ல, என் சுய வார்த்தைகள் அல்ல, பரிசுத்த ஆவியானவரே உங்களை உயர்த்துற வார்த்தைகள் இந்த இடத்துல கடந்து வரட்டும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். தேவன் வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே, நீர் உயிர் தெழுந்ததான இந்த நன்னாளிலே ஆண்டவரே, உம்முடைய அப்பா உம்முடைய பலப்படுத்துகிற, ஆற்றி தேற்றுகிற ஆண்டவரே, உம்முடைய நல்ல வார்த்தைகள் ஜனங்களுக்கு கடந்து வரட்டும். தாழ்த்துகிறோம் அப்பா, கர்த்தர் தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது இந்த மத்தேயின் புஸ்தகத்திலே 28வது அதிகாரத்திலே 1வது வசனத்திலிருந்து 7வது வசனத்தை வரையும் நாம் படிக்கும்போது, எந்த வசனத்தை நம்ம தியானிச்சாலும் அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனத்தையும் அதுக்கு பின்னாடி இருக்கிற வசனத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? அப்போ 28வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 28:1. வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் போதும். சரிங்களா? நம்ம இன்னைக்கு 3வது நாள் குளிப்பாக்க போறோம். 3வது நாள் என்ன செய்ய போறோம்? குளிப்பாக்க போறோம். எங்கே குளிப்பாக்குறது எங்கே சொல்லியிருக்கு? எங்கே சொல்லியிருக்கு? இங்கே தான் சொல்லியிருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ இயேசு கிறிஸ்து மரித்தார். இயேசு கிறிஸ்து என்ன செய்தாருங்க? மரித்தார். எப்போ உயிர் தெழுந்தார்? 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை ஆயத்த நாள். வியாழக்கிழமை என்ன நாளுங்க? ஆயத்த நாள். வெள்ளிக்கிழமை என்னதுங்க? அவரை சிலுவையில் அடித்த நாள். சரிங்களா? அன்றைக்கும் ஆயத்த நாள். சனிக்கிழமை ஓய்வு நாள். சனிக்கிழமை என்ன நாளுங்க? ஓய்வு நாள். ஞாயிற்றுக்கிழமை வாரத்தினுடைய முதல் நாள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம இன்னைக்கு நம்ம எதை ஆராதிக்கிறோம்? எந்த நாளை ஆராதிக்கிறோம்னா, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த நாளை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வெள்ளிக்கிழமை ஆயத்த நாள், சனிக்கிழமை ஓய்வு நாள், வாரத்தினுடைய கடைசி நாள் சனிக்கிழமை ஓய்வு நாள், ஞாயிற்றுக்கிழமை வாரத்தினுடைய முதல் நாள். சரிங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து மரித்து எத்தனை நாள் ஆச்சுங்க? 3 நாள். வெள்ளி, சனி, ஞாயிறு. 3வது நாள் என்ன செய்கிறாங்க? குளிப்பாக்கிற்கு நம்ம ஊரில் போகிற மாதிரி மகதலேனா மரியாளும் கிலோயப்பா மரியாளும் என்ன செய்கிறாங்க? கந்த வர்க்கங்களை எடுத்துக்கொண்டு கல்லறைக்கு போகிறார்கள். கல்லறைக்கு போகும்போது பார்த்தா அங்கே கல்லறையினுடைய கல் என்ன செய்யப்பட்டிருக்குதுங்க? புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறது. அப்போ இவங்க என்ன யோசிச்சுட்டு போறாங்கன்னா, அப்ப பயங்கர அந்த கல்லை யார் புரட்டி தள்ளுவாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு போனா இங்கே கல் தள்ளப்பட்டிருக்கிறது. தள்ளப்பட்டது மட்டும் இல்லாம கல்லறைக்குள்ள என்ன இல்லைங்க? சரீரம் இல்லை. அப்போ சரீரம் இல்லாத போது இவர்கள் கலங்கும் போது அங்கே ஒரு தேவதூதன் தோண்டி சொல்லுகிறான், பயப்படாதிருங்கள், அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவர் உயிர் தெழுந்தார். ஸ்தோத்திரம். அப்போ உயிர் தெழுதல் என்கிற வார்த்தைக்கு ஸ்தோத்திரம்
பார்த்தீங்கன்னா உயிர்த்தெழுதல். சரிங்களா? மத்தேயு 22வது அதிகாரத்தில் 23வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர் போதும் போதும். இது எதுக்கு நான் இந்த வசனத்தை எடுத்தேன்னா, உயிர்த்தெழுதல் என்றால் ஆங்கிலத்தில் ரிசரக்ஷன். என்னதுங்க? ரிசரக்ஷன். RESURRECTION, ரிசரக்ஷன், உயிர்த்தெழுதல். அப்படின்னா இன்றைக்கு நமக்கு எல்லாருக்கும் உயிர்த்தெழுந்த ஞாயிறு. சொல்லுங்களேன், ரிசரக்ஷன் சண்டே, நாட் ஈஸ்டர். என்ன கிடையாதுங்க? ஈஸ்டர் கிடையாது. ஈஸ்டர்னு சொல்லக்கூடாது. தேவ மக்கள் ஈஸ்டர்னு சொல்லக்கூடாது. ஏன் ஈஸ்டர்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னால், ஈஸ்டர் என்பது கிறிஸ்துவத்துக்கு சம்பந்தமான கிறிஸ்துவ பெயர் அல்ல. இஸ்தார் என்கிற கிரேக்க தேவதனுடைய பெயர் தான் இஸ்தார். புரிஞ்சுதுங்களா? அப்போ அந்த தேவதையின் பேர் தான் இஸ்தார். இந்த இஸ்தார் தேவதனுடைய கதை என்னன்னா, அவள் தனக்கு புருஷன் இல்லாத போது, புருஷன் மரித்த போது, அவள் தன் சொந்த மகனையே திருமணம் செய்து கொண்டாள். பரிசுத்தவாட்டி இல்லைங்களா? சொந்த மகனையே திருமணம் செய்து கொண்டாள். திருமணம் செய்து மரித்து விட்டான். மகன் மரித்து விட்டான். 40 நாட்கள் அவள் கிரேக்க கடவுளிடத்தில் விரதம் இருக்கிறாள். 40 நாட்கள் கிரேக்க கடவுளிடத்தில் விரதம் இருக்கிறாள். விரதம் இருந்து என் மகனை உயிரோடு எழுப்பும் என்று சொல்லி விரதம் இருந்து அவன் மகனை உயிரோடு எழுப்பி தன்னுடைய கணவனாய் மாற்றிக்கொண்டாள் என்று சொல்லி கிரேக்க புராண கதைகள் இருக்கிறது. அப்போ நம்ம எதை சொல்லக்கூடாதுங்க? ஈஸ்டர்னு சொல்லக்கூடாது. ஈஸ்டர்னு சொன்னால் இயேசுநாதர் மகிமைப்பட மாட்டார். அந்த இஸ்தார் என்கிற பிசாசு தான் என்ன செய்யுங்க? மகிமைப்படும். புரிஞ்சுதுங்களா? அப்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈஸ்டர்னு சொல்லக்கூடாது. நாம் சொன்னால் ரிசரக்ஷன் சண்டே. இங்கிலீஷ் வரலன்னா ஒரு சிலருக்குலாம் வரவே வராது. சரிங்களா? வரவே வராது. நேற்று பாஸ்டர் ரிசரக்ஷன் சொல்லுவாங்கன்னு பார்த்தேன், சொல்லவே இல்லை. உயிர்த்தெழுந்த ஞாயிறு மட்டும்தான் சொன்னாங்க. எதுக்கு வம்பு ஏதாவது ஒன்று சொல்லி உளறிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி. அப்போ என்னன்னா, உயிர்த்தெழுந்த ஞாயிறு தின வாழ்த்துக்கள். ஒரு அலையில சொல்லுங்களேன், உயிர்த்தெழுந்த ஞாயிறு தின வாழ்த்துக்கள். ஈஸ்டர் வாழ்த்துக்கள் அல்ல. ஈஸ்டர் என்று சொல்லவே கூடாது. ஏன் அதை அப்படி கொண்டு வந்தாங்கன்னா, இந்த ஈஸ்டர் தேவதனுடைய அந்த சரித்திரமும் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததும் ஒரே மாதிரி என்ன செய்யுங்க இருக்கும். அதனால தான் அதை அப்படி அதை கொண்டு வந்தார்கள். அதனாலே நாம் ஈஸ்டர் என்று சொல்லக்கூடாது. உயிர்த்தெழுந்த ஞாயிறு என்று என்ன செய்ய வேண்டுங்க? சொல்ல வேண்டும். ஆக மொத்தம் உயிர்த்தெழுவது நம்ம எல்லாருக்கும் சந்தோஷம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். உயிர்த்தெழுவது எல்லாருக்கும் சந்தோஷம். இன்றைக்கு ஒரு வேதனையான விஷயம். இந்த உயிர்த்தெழுந்த ஞாயிறு நமக்கு சந்தோஷமான நாளாக இருந்தாலும் ஒரு வேதனையான விஷயம் என்ன அப்படின்னா, நம்முடைய முன்னாள் ஓர்ஷியர் ஞானதாஸ் ஐயாவுடைய துணைவியார் நேற்று தினத்தில் கர்த்தருக்குள்ள நித்திரை அடைந்து விட்டார்கள். நான் வாட்ஸ்அப்பில் செய்தி பார்க்கும்போது எனக்கு வேதனையாக இருந்துச்சு. ஸ்தோத்திரம். அவர்களுக்காக காலையில் ஜெபித்தேன். அவரை கூப்பிட முடியாது, ஏன்னா இப்போது எல்லாம் அந்த கண்டோலன்ஸ் காரியத்தில் அவர் பிஸியாக இருப்பாருங்களுக்காக நான் கூப்பிடல. ஸ்தோத்திரம். எனக்கு தனிப்பட்ட விதத்தில் எனக்கு இந்த ஊழியத்தில் அப்பாயிண்ட் பண்ணினதே அவர் தான். இந்த ஊழியர்களுக்கு என்னை போட்டதே அவர் தான். அடிக்கடி என்னை ஃபோன் பண்ணி விசாரிப்பார், எப்படியா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ஊழியம் நல்லா இருக்கா அப்படின்னு என்னை விசாரிப்பார். நல்ல ஒரு விசாரிக்கிற ஒரு தேவ மனிதன். அவங்களுடைய மனைவியார் நேற்று தினத்தில் கர்த்தருக்குள்ளே நித்திரை அடைந்தது வேதனையாக தான் இருக்குது. நான் அவருக்கு மெசேஜ் அனுப்பிட்டேன். அந்த எங்களுடைய சபையின் சார்பாக, ஊழியர்கள் இந்திய தேவ சபையின் சார்பாக, எங்கள் சார்பாக நாங்கள் ஆழ்ந்த அனுதாபத்தையும் இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் குடும்பங்களை கர்த்தர் ஆறுதல் படுத்துவாராக என்று சொல்லி நான் அவருக்கு மெசேஜ் அனுப்பிட்டேன். அதனால் தேவன் நிச்சயமாய் ஸ்தோத்திரம், நாம் உயிர்த்தெழுவது நமக்கு சந்தோஷமே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போது நம்ம எல்லாருக்கும் உயிர்த்தெழுதல் சந்தோஷம்தான். ஒருத்தர் மரணத்துக்கு ஏதுவா போராடிட்டு இருக்கிறான், நம்ம ஜெபம் பண்ணுறோம், அவனுக்கு ஆண்டவர் உயிரை கொடுக்கும்போது, ஐயோ அந்த நபருக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுமே, நம்ம ஜெபம் பண்ணுமே. எல்லாரும் இன்னைக்கு ஃபோன் பண்ணி விசாரிச்சிங்க, நிறைய பேர் விசாரிச்சிங்க, மக்கள் எல்லாரும் விசாரிச்சிங்க. பாஸ்டர்மா சொன்ன உடனே உங்கள் தம்பி எப்படி இருக்கான் பாஸ்டர்மா, நல்லா இருக்கானா, நல்லா இருக்கானா. எதுக்கு கேட்குறோம்?
உயிர்த்தெழுவது உங்களுக்கும் எனக்கும் சந்தோஷம். அல்லேலூயா. அப்போ உயிர்த்தெழுவது நமக்கு சந்தோஷம். உயிரோடு இருக்கிறாங்கன்னா நமக்கு என்னதுங்க? சந்தோஷம். சரிங்களா? அப்போ வேதத்தில் ஃபஸ்ட்டு உயிர்த்தெழுதல் எங்கே? ஃபஸ்ட்டு உயிர்த்தெழுதல் எங்கே? அதாவது உலகத்திலே உயிர்த்தெழுதல் இல்லை. உலகத்தில் என்ன இல்லைங்க? உயிர்த்தெழுதல் இல்லை. யார் மரித்தாலும் உலகத்திலே உயிர்த்தெழுதல் இல்லை. செத்த உடனே அவ்வளோதான், அவன் விதி முடிந்தது. என்னன்னு செஞ்சிடலாம்? ஒன்று பாடையை கட்டி குழியில போடலாம், இல்லைன்னா இருக்கவே இருக்கு என்னதுங்க? மின்மயானம். இன்னைக்கு மின்மயானம் தூக்கிடலாம். இப்படிதான் யோசிப்பாங்க. அப்போ உலகத்தில் என்ன கிடையாதுங்க? செத்துட்டா அவனுடைய விதி முடிந்தது என்று சொல்லுவார்கள். ஆனா வேதத்திலே அப்படி இல்லை. வேதத்திலே மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிறதான் கர்த்தருடைய வேதம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். மரித்தவர்களை உயிரோடு எழுப்புவதான் கர்த்தருடைய வேதம். நம்ம 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 4வது அதிகாரத்தில் 32வது வசனத்திலிருந்து 36வது வசனத்தை வரையும் நாம் பார்க்கும்போது, நீங்க படிக்க வேண்டாம், நமக்கு நேரம் இல்லை. அங்கே சூனேமியால் என்கிறவளுடைய மகன் இறந்து விடுகிறார். சரிங்களா? அவளுக்கு ரொம்ப நாள் பிள்ளை இல்லை. ஆனால் எலிசா தீர்க்கதரிசி சொல்கிறான், ஆண்டவர் உனக்கு ஒரு ஆண் பிள்ளைய தருவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரிங்களா? 2 ராஜாக்கள் 4:32 வசனத்து போடு. 2 ராஜாக்கள் 4:32. என்னமோ யோசிச்சுட்டு இருக்கேன். சோத்திரம். 2 ராஜாக்கள் 4:32 சொல்லும் போது டக்குன்னு அந்த வசனத்தை போட்டுரு. அப்போ எல்லாரும் அந்த வசனத்தை பார்க்கறதுக்கு அவங்களுக்கு 4:32. சரிங்களா? அப்போது அந்த எலிசா அவளுக்கு ஒரு பிள்ளை இருக்குன்னு சொல்கிறா. அதே மாதிரி ஒரு ஆண் பிள்ளை தர்றா. அறுப்பு அறுக்கிற காலத்தில் அவன் தலை நோகிறது, தலை வலிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பையன் செத்துடுறான். அவங்க அப்பா சொல்கிறாப்புல, இவனை கொண்டு போய் அவங்க அம்மா கிட்ட கொடுத்துரு, இங்கே வந்து காட்டில் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான், தலைவலிக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறான்னு சொல்லி அனுப்பிவிட்டுறான். அவன் வீட்டுக்கு போன உடனே அவன் என்ன செஞ்சிடறான்? செத்துடுறான். அந்த பையன் செத்துடுறான். இவன் என்ன செய்கிறா? நேராக சூனேமியால் எலிசா தீர்க்கதரிசியின் இடத்துல போகிறான். அப்போது, ஏன் நீங்கள் எனக்கு ஒரு பையனை கொடுத்தீங்க, நாங்கள் அப்படியே இருந்துக்கலாமே, இப்போ அவன் செத்து போனான்னு சொல்லி எலிசான் இடத்துல சொல்லும்போது, எலிசா முதல்ல அவனுடைய வேலைக்காரன் கேசி அனுப்புகிறான். அவன் கோலை கொண்டு போய் மேலே வைக்கிற, ஒரு அசைவும் இல்லாதனால திரும்ப வந்துடுறான். மடி எலிசா போகிறான். எலிசா போய் அவனை உயிரோடு எழுப்பி அவனுடைய தாயில கருத்தில் கொடுக்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இதுதான் வேதத்தில் மரித்தவனை முதலாவது உயிர்த்தெழ வைப்பது இங்கே தான் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதே போலத்தான். அப்போ அதான் நான் சொல்கிறேன், உலகத்தில் இல்லை. பாருங்க, கௌதம புத்தர் நமக்கு எல்லாரும் தெரியும், புத்த மதத்தை தோற்றுவித்தவர். அவரிடத்தில் ஒரு பெண்ணினுடைய மகன் இறந்து விட்டான். ஒரு மகன் இறந்து விட்டான். அவள் போய் கௌதம புத்தர் இடத்துல சொல்லுகிறாள், நீர் மகான் அல்லவா, என் பையன் நினைச்சிங்க உயிரோட எழுப்ப முடியுமா அப்படின்னு கேட்குறாப்புல. அப்போ கௌதம புத்தர் சொல்கிறாரு, சரி நீ ஒன்று பண்ணு, நான் சொல்கிற ஒரு காரியத்தை சொல்கிறேன், அதை செய், அதுக்கப்புறம் நான் உன் மகனை உயிரோட எழுப்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படின்னு சொன்ன உடனே, சாவில்லாத வீடுகளில் போய் நீ என்ன செஞ்சுட்டு வா, கடுகு இல்லாத வீடே கிடையாது, எல்லா வீட்லையும் கடுகு இருக்கும். சரிங்களா? சாவில்லாத வீட்டில் நீ கடுகு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த அம்மா போய் ஒவ்வொரு வீட்டினுடைய கதவை தட்டி, உங்கள் வீட்டில் இது வரைக்கும் சாவே நடந்தது இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சாவு நடந்திருக்கு, தாத்தா இறந்துக்கிறாங்க, பாட்டி இறந்துருக்கிறாங்க, எங்கள் வீட்டுக்காரர் இறந்துக்கிறாங்க, இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியங்களையும் சொல்கிறாங்க. அப்போது இந்த அம்மாவுக்கு எந்த வீட்டில் என்ன கிடைக்கலைங்க? கவனிங்க, என்ன கிடைக்கல? கடுகு கிடைக்கல. இப்போ புத்தர்கிட்ட வந்து சொல்கிறாப்புல, யார் வீட்டிலும் சாவில்லாத வீடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாப்புல. அப்போ புத்தர் சொல்கிறாப்புல, சாவு என்பது உலகத்தில் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டது. அதனால் அது உனக்கு வந்ததும் உன் மகனுக்கு வந்ததும் ஒரு விதித்தான். நீ என்ன செய்ய, சமாதானம் ஆயிட்டு என்ன செய், போ அப்படின்னு சொல்லி புத்தர் சொல்லிட்டார். சரிங்களா? அப்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் புத்தரும் ஒன்றா? இல்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். இல்லை. என்ன இல்லை அப்படின்னு கேட்டால், லூக்கா சுவிசேஷங்களின் புஸ்தகம் 7வது அதிகாரத்தில் 14வது வசனம். லூக்கா சுவிசேஷங்களின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 14வது வசனம். 14 7 14 7:40.
ஆ ஆ ஆ ஆ ஆ வாலிபனே எழுந்திரு என்று சொன்னார். அவன் எழும்பி உட்கார்ந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். யாருங்க? ஒரு விதவையனுடைய, நாயினூர் விதவையனுடைய மரித்த மகனை அடக்கம் பண்ணும்படி அவர்கள் பாடையில் அவன் என்ன செய்கிறார்கள்? சுமந்து கொண்டு போகிறார்கள். சுமந்து கொண்டு போகும்போது ஆப்போசிட்ல யார் வர்றாங்க? இயேசுநாதர் வரார். நீங்களும் நான் என்ன செய்வோம்? யாருப்பா? என்னப்பா? விதவையனுடைய மகனா? அட பாவமே, இந்த அம்மா இந்த பையனை தானே நம்பி இருந்தா, அவனுக்கு இப்படி ஒரு சாவா, இப்படி ஒரு கஷ்டமா, பாவமே, ஐயோ வேதனையே அப்படின்னு சொல்லிட்டு உச்சு கொட்டிட்டு, ரொம்ப சகோதரிகளாக இருந்தால் ஒரு சொட்டு கண்ணீர் வந்திருக்கும், சரிங்களா, வந்திருக்கும், தாண்டி போயிருப்போம். ஆனால் என் ஆண்டவர் தாண்டி போகலை, அவனை உயிரோடு எழுப்பினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவரை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால என்ன அப்படின்னா, உயிர்த்தெழுதல் என்பது நமக்கு எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான காரியம். அல்லேலூயா. அப்போ அந்த நாயினூர் விதவை எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பா இல்லைங்களா? அவள் கைமென் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விதவை அப்படின்னா புருஷனுக்கு அடுத்தது அந்த மகனத்தை அவள் என்ன செஞ்சிருந்தா? நம்பி இருந்தால். அதனால் பாருங்க, இன்றைக்கு உலகத்திலே உயிர்த்தெழுதல் இல்லை, ஆனால் கர்த்தரிடத்திலே உயிர்த்தெழுதல் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்றைக்கு கடந்து வந்த தேவ மக்களே, உங்கள் வாழ்க்கையில் எந்த சரீரம் வேணால் செத்து போயிருக்கலாம். ஹார்ட் செத்து போயிருக்கலாம், நுரையீரல் செத்து போயிருக்கலாம், கிட்னி செத்து போயிருக்கலாம், நரம்புகள் செத்து போயிருக்கலாம். ஆனால் அவைகளை உயிர் அடைய செய்கிற கர்த்தர் இன்றைக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். கரங்களை தட்டுவோமா? ஆமென். பிரைஸ் தி லார்ட். செத்து போன உயிரை திரும்ப கொடுக்கிற தேவன் செத்து போன அவயங்களை மீண்டும் திரும்ப உயிர்ப்பிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனாலே பாருங்க, எங்கள் மச்சனுடைய இருதயம் கீழே இருதயம் தான் துடிக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க. மேலே துடிப்பே இல்லைன்னாங்க. இப்போ மேலே இருதயம் துடிக்க ஆரம்பித்து இருக்கிறது என்று சொல்லி டாக்டர் சொல்லுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எவ்வளோ பெரிய தேவன் பாருங்களேன். அப்போ அந்த டாக்டரே ஆச்சரியப்படுறாரு. இந்த மாதிரி ஒரு கேஸை கூட நாங்கள் என்ன செய்ததில்லை, இப்படி ஒரு மிராக்கிளை நாங்கள் என்ன செய்ததில்லை, பார்த்தது இல்லை. இதற்கு ஒரே காரணம், நாட் எ மெடிசன்ஸ், நாட் எ டாக்டர், ஒன்லி ப்ரே அண்ட் ஜீசஸ். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு உலகம் என்னன்னா, மரணம் விதி, வியாதி விதி, அவ்வளவுதான், போயிடுச்சு விதி. ஆனா வேதம் அப்படி அல்ல, சத்தியம் அப்படி அல்ல, அது விதி அல்ல, அதை விதியை மாற்றுகிற கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, விதியை, ஆமா, நம்ம விதியை ஜபத்தால வெல்லலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஜபத்தால வெல்லலாம். டாக்டர் முடிஞ்சதுன்னு சொல்லலாம். நம்ம ஜெபம் பண்ணோம்னா, எசேக்கியாவுக்கு 15 ஆண்டுகளை கூட்டி கொடுத்த கர்த்தர் நமக்கும் ஆண்டுகளை கூட்டி தருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, இந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினாலே நமக்கு என்ன நன்மை, என்ன ஆசீர்வாதம், அதை தான் பார்க்க போறோம். சரிங்களா? 15 நிமிஷம் நாம் வேகமாக பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினாலே என்ன ஆசீர்வாதம். சரிங்களா? எழுதி கொள்ளுகிறவர்கள் எழுதி கொள்ளுங்கள் டக்கு டக்குன்னு. ஏன்னா 15 நிமிஷத்தில் நம்ம அந்த காரியங்களை சொல்ல போகிறோம். அப்போ உயிர்த்தெழுவது என்பது நமக்கு சந்தோஷமே. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் உயிர்த்தெழுதல் என்பது நமக்கு சந்தோஷமே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒருவேளை செயலிழந்த உறுப்புகள் மறுபடி அதாவது செயல்பட தொடங்குதுன்னா நமக்கு வேதனையா சந்தோஷமா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ நிச்சயமாய் இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலும் உயிர்த்தெழுதலை கர்த்தர் நிச்சயம் தருவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஃபர்ஸ்ட் ரோமர் 6:4, ரோமர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 4வது வசனம். ரோமர் 6:4. எழுப்பப்பட்டது போல அடக்கம் பண்ணப்பட்டோ. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து
மரித்தோரிலிருந்து என்ன செய்தாருங்களா? எழுப்பப்பட்டார். சொல்லுங்களேன். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து என்ன செய்யப்பட்டார்? எழுப்பப்பட்டார். அப்ப அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டதுனால நமக்கு என்ன கிடைத்ததுன்னா புதிதான ஜீவன் கிடைத்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். புதிதான ஜீவன் கிடைத்தது. எனக்கு புதிதான ஜீவன் கிடைத்ததுங்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆங்கிலத்தில் நியூ லைஃப், இங்கிலீஷில் என்னங்க? புதிதான ஜீவனுக்கு இங்கிலீஷில் என்னதுங்க? நியூ லைஃப். ஸ்தோத்திரம். நமக்கு எல்லாருக்கும் கர்த்தர் ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம். நான் பிறக்கும் போதே நான் பர்ஃபெக்டா இருந்தவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒருத்தருமே இல்லை. அல்லேலூயா. நான் வளர்ந்த பின்னாடியும் பர்ஃபெக்டா இருந்தாங்கிற ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இல்லை. நான் ரட்சிக்கப்பட்ட பின்னாடியும் பர்ஃபெக்டா இருக்கிறேன்னு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இருந்தாலும் நமக்கு கேள்விக்குறியா இருக்குது. சரிங்களா? ஆனாலும் நீங்களும் நானும் பர்ஃபெக்டை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. பர்ஃபெக்டை நோக்கி நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம். நான் பர்ஃபெக்டா இருக்கணும், பொய் பேசக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, திருடக்கூடாது. ஸ்தோத்திரம். நான் தேவனுக்கு பிரியமா வாழணும், பரிசுத்தமா வாழணும். இதை நோக்கி நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? பயணித்து கொண்டிருக்கிறோம். ஆனா என்ன கிடையாதுங்க, நம்ம பர்ஃபெக்ட் இல்லை. ஏன்னா திடீர்னு ஒருத்தர் நம்ம கிட்ட காசு கேட்குறாங்க. நம்ம என்ன சொல்றோம்? காசே இல்லைங்க. காசு இல்லையா? வச்சிட்டு இருக்கிறோம். எஸ்பி அக்கௌண்ட்டில் காசு இருக்குது, ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் காசு இருக்குது, பேங்க்கில் காசு இருக்குது, பீரோவில் காசு இருக்குது. ஆனால் என்ன சொல்கிறோம்? இது என்னதான்? பொய் தான். இது என்னதான்? பொய் தான். அப்போ நான் பொய்யே பேசுறதில்லன்னு சொல்ல முடியுமா? ஒரு சில நேரங்களில் பொய் என்ன செய்கிறோம்? பேசுகிறோம். அப்போ பர்ஃபெக்ட் அல்ல, பர்ஃபெக்டாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம விருப்பப்படுகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ புதிதான, கவனிங்க, இங்கே கவனிங்க, விளையாட்டு கவனிங்க. புதிதான ஜீவன் என்ன லைஃபுங்க? நியூ லைஃப். அப்போ ஆண்டவர் உயிர் தெழுந்ததினாலே நமக்கு புதிதான ஜீவன் கிடைக்கிறது. அல்லேலூயா. புதிதான ஜீவனாய் மாறி இருக்கிறோம். இயேசுநாதர் மட்டும் இல்லைன்னா நம்முடைய அக்கிரமத்துக்கு அநியாயத்துக்கு அளவில்லாமல் போயிருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் எப்பவுமே என்னுடைய மாணவர்களிடத்தில் சொல்லுவேன். என் மாணவர்களிடத்தில் நான் காலேஜில் அவங்ககிட்ட சொல்லுவேன், டே ஆண்டவர் மட்டும் இல்லைன்னா எங்களுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலைன்னு சாலமோன் 1000 புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சாலமோன் 1000, ஆண்டவர் இல்லைன்னா 1500. புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். புரியாதவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சாலமோன் 1000, நம்ம 1500 தாண்டி இருப்போம். ஏங்க? ஆண்டவர் இல்லை என்றால், ஆண்டவர் இருக்கிறதுனால தான் பயந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் இருக்கிறதுனால தான் பயந்து பரிசுத்தமாய் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனாலே இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததுனாலே நமக்கு என்ன வந்ததுன்னா புதிய ஜீவன் உண்டானது. அல்லேலூயா. புதிய ஜீவனை கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? கொடுத்திருக்கார். நிறைய வசனங்கள் இருக்கிறது. இந்த பிரசங்கம் 2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணாலும் பிரசங்கம் என்ன செய்யாதுங்க? தீராது. சரிங்களா? அப்போ பாருங்க, இந்த வசனத்தில் பார்த்தோம், ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட நாம் என்ன செய்யப்பட்டோமா? அடக்கம் பண்ணப்பட்டோம். சரிங்களா? அப்ப பழைய மனுஷன் மரித்து விட்டான். இப்போ யாருங்க? நாம் பழைய மனிதர்கள் அல்ல. அல்லேலூயா. நாம் யாரு கிடையாதுங்க? பழைய மனிதர்கள். கிறிஸ்துவோட கூட அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு அவர் மரித்தார், நாமும் மரித்தோம். அல்லேலூயா. கிறிஸ்து உயிர் தெழுந்தார், நாமும் உயிர் தெழுந்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப பழைய மனுஷன் என்ன செய்யப்பட்டதுங்க? அடக்கம் பண்ணப்பட்டது. சரக்கு மனுஷன் அடக்கம் பண்ணப்பட்டான், ஊதன மனுஷன் அடக்கம் பண்ணப்பட்டான், பாவ மனுஷன் அடக்கம் பண்ணப்பட்டா. இப்ப யாரா இருக்கிறோம்? புதிய மனிதனாய் இருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். காரணம் என்ன? கிறிஸ்து உயிர் தெழுந்தால் நாமும் பழைய மனுஷன். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. அல்லேலூயா. எல்லாம் புதிதாயின என்று சொல்லி நம்பிக்கையோடு கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ எல்லாத்தையும் என்ன செய்யறாருங்க? புதிதாக்குகிற தேவன். அப்போ நமக்கு ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறாருங்க? புதிய வாழ்க்கையை, நியூ லைஃப், புது ஜீவன். அவர் உயிர் தெழுந்ததுனால நமக்கு கிடைத்த ஆசீர்வாதம் என்னங்க? புதிய ஜீவன் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ நம்முடைய முந்தின வாழ்வு
பாவ வாழ்வு, அக்கிரம வாழ்வு, அநியாய வாழ்வு, அருவருப்பான வாழ்வு, அதை நம் வாய் திறந்து சொன்னோன்னா யாருமே உட்கார முடியாது. சரிங்களா? அந்த மாதிரி இருந்தது. ஆனால் இன்றைக்கி அந்த வாழ்வு நம்மகிட்ட இல்லை. இதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? நேற்று ஒரு ஏட்டாங்கிட்ட பேசினேன். ஐயோ சாமி, அவர்கிட்ட பேசி நான் என்னடா பண்ணதுன்னு போய், ஆனாலும் ஒட்டப்பாடு இல்லை. இயேசுவை பற்றி சொல்லி அவரை பார்த்தீங்கன்னா மிலிட்ரியிலேருந்து அதெல்லாம் மனுஷு தான், ஐம்புலன்களை அப்படியே உட்காந்து இந்த காற்றுல நின்னா அப்படியே நமக்கு சமாதானம் வந்துடும், நமக்கு நிம்மதி வந்துடும் அப்படின்னு என்னென்னமோ பேசுகிறாரு. பைத்தியக்கார மாதிரி பேசியிருந்தார். நான் சொன்னேன், இயேசு மட்டும்தான் தெய்வம். அவர் மட்டும்தான் ஒரு மனுஷனை பாவத்திலிருந்து விடுதலையாக்க முடியும். சொல்லுங்களேன், அவர் மட்டும்தான் புது வாழ்க்கையை தர முடியும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அப்போ சொல்லும்போது கடைசியில் அவரால் பேச முடியல. அவர் என்ன செஞ்சாருங்க, போகும்போது கை காட்டிட்டு போனார். சோத்திரம். போகும்போது கோவமாக போயிருந்தா ஒரு வேளை நம்ம சொன்னது கஷ்டமாக இருந்திருக்கலாம். போகும்போது கை காட்டு போயிட்டு வரங்கன்னாரு. சரி, எப்படியும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சோத்திரம், நம்முடைய வாழ்க்கையில் பாவத்திலிருந்து நம்மை புதிதாக்குற ஒரு கர்த்தர். அல்லேலூயா. அப்போ உண்மையாக நம்ம அவர் உயிர் தெழுந்ததுனாலே உங்களுக்கும் எனக்கும் என்ன கிடைத்திருக்குதுங்க? புதிய ஜீவன் என்ன செஞ்சுக்குதுங்க? கிடைத்திருக்கிறது. அப்போ பழைய மனுஷன் நமக்கு முந்தின வாழ்வு பாவ வாழ்வு. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பின்னாடி நமக்கு இருக்கிற வாழ்வு பரிசுத்தமான வாழ்வு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நிறைய வசனங்கள் இருக்கிறது. ரெண்டாவதாக 5 நிமிஷம் தான் இருக்குது. ரெண்டாவதாக நமக்கு புதிதான ஜீவன். அவர் உயிர் தெழுந்தனால் என்ன கிடைத்ததுங்க? புதிதான ஜீவன், புதிய ஜீவன் உள்ளவர்களாய் அப்படின்னு இருக்கு. இந்த வசனத்தை வீட்டில் போய் நம்ம தியானிச்சோன்னா ரொம்ப நல்லா தியானிக்கலாம். ரெண்டாவது ஸ்தோத்திரம், 1 பேதுரு புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை வாசிப்போம். 1 பேதுரு 1:4. எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜனிப்பித்தார். சரி, அவர் உயிர் தெழுந்ததுனாலே, இங்கே அப்படிதான் இருக்கு, இயேசு கிறிஸ்து மரித்தோலிருந்து எழுந்ததுனாலே. சரிங்களா? நான் எடுத்த எல்லா வசனத்திலும் இயேசு கிறிஸ்து மரித்தோலிருந்து உயிர் தெழுந்தார் அப்படின்னு தான் இருக்கும். சரிங்களா? எழுந்ததுனால சரி, என்ன கிடைச்சது? நீங்களே சொல்லுங்களேன். வசனத்தை போட்டுட்டீங்க, சரி, நமக்கு என்ன கிடைச்சது? என்ன பாயிண்டா இருக்கும்? நீங்களே சொல்லுங்களேன். இந்த வசனத்தை படிச்சு பார்த்து என்ன பாயிண்டா இருக்கும்? அழியாதுமா? அழியாதுன்னு பார்த்தா மாசற்றது இருக்கு. யார் சொன்னதுங்க? ஜீவனுள்ள நம்பிக்கை. கரங்களை தட்டுங்களேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நமக்கு என்ன கிடைச்சதுங்க? அவர் உயிர் தெழுந்தனாலே ஜீவனுள்ள நம்பிக்கை. ஆங்கிலத்தில் லிவிங் ஹோப். என்னதுங்க? LIVING, லிவிங் ஹோப். ஃபர்ஸ்ட் பார்த்தா நியூ லைஃப், புதிய வாழ்வு. ஜீவனுள்ள நம்பிக்கை என்னன்னா, அவர் உயிர் தெழுந்தனால் நமக்கு என்ன நம்பிக்கை இருக்குன்னா, எந்த சூழ்நிலையிலும் என் ஆண்டவராகிய தேவன் என்னை கைவிட மாட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எந்த சூழ்நிலையிலும் என் தேவன் என்னை கைவிட மாட்டார் என்கிற ஒரு ஆழமான விசுவாசம் நமக்கு என்ன செய்யுதுங்க? இருக்கிறது. காரணம் என்னன்னா, நாம் மரித்தவரிடத்தில் அல்ல, உயிர் தெழுந்தவரிடத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப என்னன்னா, உலக மனுஷன் ஏதாவது வரும்போது அவன் ஆடி போயிடுவான். ஐயோ என்ன பண்றதுன்னு நினைப்பான். எங்க போய் யார்கிட்ட கேட்கறதுன்னு நினைப்பான். யாரை ரெக்கமெண்ட் பிடிக்கலான்னு நினைப்பான். எதை செய்யலான்னு நினைப்பான். ஆனா தேவ ஜனம் ஒண்ணுமே நம்ம செய்ய மாட்டோம். முழங்கால் போடுவோம். கர்த்தர் நம்மை நடத்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதுதான் நமக்கு நம்பிக்கை. கிறிஸ்து உயிர் தெழுந்தனாலே, உயிர் தெழுந்த கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். அவரிடத்திலே நான் நம்பிக்கை வைத்தால் அவர் எனக்கு உதவி செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம். 1 பேதுரு புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் 4வது வசனத்திலிருந்து நீங்கள் அதை அப்படியே வாசிச்சிங்கன்னா, ஸ்தோத்திரம், அந்த ஜீவனுள்ள நம்பிக்கை எப்படிப்பட்டதுங்களா? அழியாததாக இருக்கிறது, மாசற்றதாக இருக்குது, வாடாததாக என்ன செய்கிறதுங்க? இருக்கிறது. அப்போது என்ன அப்படின்னா, இந்த நம்பிக்கையில் நாம் என்ன பண்ணுறோம்? ஸ்தோத்திரம், விசுவாசம் வைக்க அந்த நம்பிக்கை நமக்கு உதவுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த விசுவாசம் வைக்க அந்த நம்பிக்கை உதவுகிறது. அடுத்தது, மகிமையால் நிறைந்து கலிகூற அந்த நம்பிக்கை உதவுகிறது. 8வது வசனம் வரைக்கும் நீங்கள் படிச்சீங்கன்னா அப்படி இருக்கும்.
பரலோக சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள அந்த நம்பிக்கை உதவுகிறது. அடுத்தது, சந்தோஷத்துடன் பாடுகளை சந்திக்க அந்த நம்பிக்கை நமக்கு என்ன செய்யுதுங்க? உதவுகிறது. என்ன வந்தாலும் நம்ம என்ன செய்ய மாட்டானா, கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். சிங்க கெவியில போட்டாலும் கர்த்தர் என்னை காப்பாற்றுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அக்னி சூளையிலே போட்டாலும் என்னை கர்த்தர் காப்பாற்றுவார். ஏனென்றால் நான் ஆராதிக்கிற கர்த்தர் உயிருள்ள தேவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் உயிர் தெழுந்தவர். அப்போ உயிர் தெழுந்ததுனால நமக்கு என்ன வந்திருக்குதுங்க? ஜீவனுள்ள நம்பிக்கை வந்திருக்கு. முதல்லலாம் நம்ம ஆண்டவரை அறிந்து கொள்ளல, ஏற்றுக்கொள்ளல. ஒரு பிரச்சனை வந்தா என்ன சொல்லுவோம்? நம்பிக்கை வந்ததா இல்ல கதையை முடிச்சுக்கலான்னு வந்ததா? ஆமா, நம்ம கதையை முடிச்சுக்கலான்னு தான் வந்தது. நமக்கு நம்பிக்கை வரல. இனியெல்லாம் பூமியில என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. உலகத்துல வாழ முடியாது. இவ்வளவு பிரச்சனை. தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, இன்னைக்கு எத்தனை பேர், எத்தனை கோடி வச்சிருக்கிறவங்கள, லட்சம் வச்சிருக்கிறவங்க பணத்தை சூதாட்டத்தில் தவறான காரியங்களை இழந்து அவங்க வாழ முடியலன்னு சொல்லி இன்னைக்கு மரித்து விட்டார்கள். குடும்பமாய் மரித்து விட்டார்கள். அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் நமக்கு நம்பிக்கை இருக்கிறது. நம்பிக்கை கொடுக்கிறவர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நமக்கு நல்லா தெரியும், அருமையான ஏவிஎம் ராஜன் சினிமா நடிகர், சரிங்களா? அந்த காலத்தில் பக்தி படங்கள் அதிகமாக நடித்த ஒரு நடிகர் ஏவிஎம் ராஜா. அவர் இப்படி தான் தன்னுடைய கடன் பிரச்சனை, நிறைய சினிமா படங்களுக்கு தன்னுடைய காசு நிறைய போட்டு ஃபைனான்ஸ் பண்ணி எடுத்து எல்லா படமும் ஓடாதனால ஃபெயிலியர் ஆகி கடைசியில் பெரிய கோடிக்கணக்கில் கடன்காரர் ஆகிட்டார். அப்போது அவர் இனி நம்ம கடன் கட்ட முடியாது, சூசைட் பண்ணி மரித்திரலாம் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கும் போது அவர் தூக்கு போட்டார். சேர் மேல் ஏறி தூக்கு போட்டார். அப்போ டிவியில் ஒரு ப்ரோக்ராம் வருது, உன்னுடைய கடன் பிரச்சனைகளையும் மாற்ற ஒருவர் இருக்கிறார், நீ சாக வேண்டிய அவசியம் இல்லை, அவர் உனக்கு அற்புதம் செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த வார்த்தையை கேட்ட உடனே இவர் தூக்கிலிருந்து தொங்குறதை இறங்கினாரு. இறங்கிட்டு அவர் அன்றைக்கு முழங்கால் படிட்டு ஒப்பு கொடுத்தார். பல கோடி கடனை யாருன்னே தெரியல. அந்த நபர் யாருன்னே ஏவிஎம் ராஜாவுக்கு தெரியாது. தெரியாத நபர் வந்து அவருக்கு கடனை கட்டி இன்றைக்கு ஒரு நல்ல தேவ ஊழியக்காரனாய் அவர் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதுதான் சொல்றேன், அவர் உயிர் தெழுந்ததுனாலே நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, கோடி கடனாக இருந்தாலும், லட்சக்கடன் என்னவா இருந்தாலும், என்ன பிரச்சனையா இருந்தாலும் நமக்கு அற்புதம் செய்ய அவர் உயிர் தெழுந்து இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அடுத்தது ஸ்தோத்திரம். நமக்கு அவர் உயிர் தெழுந்ததுனாலே என்ன கிடைச்சது அப்படின்னு சொன்னா, ஸ்தோத்திரம். ஒரு வசனம் நான் யோவான் ஸ்தோத்திரம் 20வது அதிகாரத்தில் 19வது வசனம் முடிக்கிறேன். யோவான் 20:19. போதும். அந்த 19ல் வாசித்தாலும் உங்களுக்கு சமாதானம், 21ல் வாசித்தாலும் உங்களுக்கு சமாதானம், 26வது வசனத்தில் வாசித்தாலும் உங்களுக்கு சமாதானம். இயேசுநாதர் வந்த இடத்துல எல்லாமே ஃபஸ்ட்டு சொன்னது சமாதானம், சரிங்களா? சலோம். சமாதானம் என்னங்க? சலோம். சாலோம்னு சொல்லுவாங்க யூதர்கள், வந்து சாலோம்பாங்க. அப்படின்னு என்னதுங்க? சமாதானம். சலாம் அலைக்கும். அலைக்கும் சலாம். என்னதுங்க? சலாம் அலைக்குன்னு அல்லாஹ் அழைக்கிறாரா? சலாம் அலைக்குன்னா உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. அலைக்கும் சலாம். உங்களுக்கும். ரயான் முழிக்கிறாப்புல. ஏன் ரயான்? கரெக்ட் தானே? ஏன் நான் சொல்கிறேன்னா, ரயான் முஸ்லீம். ரயான் வந்து முஸ்லீம் பொண்ணு. அதனால் அலாம் சலைக்கும் அலாம் உங்களுக்கும் அலைக்கும் உங்களுக்கும் சமாதானம் உண்டாவதாக. அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு பிரதானமானது சமாதானம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததினாலே நமக்கு சமாதானம் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உண்மையாய் நான் சொல்லுகிறேன், இந்த பலிபீடத்தில் நின்று சொல்றேன், போதும் என்ற மனதின் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். புத்த மத கொள்கை என்ன தெரியுங்களா? எல்லா ஆசைக்கும் எல்லா தீமைக்கும் காரணம் ஆசையே. நீங்க படிச்சிருப்பீங்க. எல்லா தீமைக்கும் காரணம் என்னதாங்க? ஆசை தான். அப்போ நமக்கு இந்த ஆசை இல்லை. ஏனென்று கேட்டால் தேவன் நமக்கு சமாதானத்தை கொடுத்து விட்டார். அல்லேலூயா, சமாதானத்தை கொடுத்துட்டாரு. அதனால உள்ளது
நமக்கு இருக்கிறது போதும். சோத்திரம். ஏன்னா நாம் ஒன்றையும் கொண்டு வரல, ஒன்றையும் கொண்டு போறதில்ல. நிர்வாணியை வந்து நிர்வாணியை போகிறோம். ரலையிலேயே சொல்லுங்களேன், நிர்வாணியாய் வந்து நிர்வாணியாய் போகிறோம். சோத்திரம். சரிங்களா? இன்னொன்று என்ன கேட்டால், என்னவா இருந்தாலும் எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் அதில் மேன்மை ஒன்றுமே இல்லை. உலக அழகி கிளியோபாட்ராவா இருந்தாலும் செத்த பின்னாடி எங்கே தான் போடுவாங்க? மண்ணில் தான் போடுவாங்க. சரிங்களா? அதுக்காக கிளியோபாட்ராங்கிறதுக்கு வீட்டில் கொண்டு போய் என்ன செய்ய மாட்டாங்க? வைக்க மாட்டாங்க. அப்போது இந்த சத்தியத்தினுடைய புரிந்துதலை எல்லாம் நம்ம புரிந்து கொண்டதுனால நமக்கு என்ன கேட்டிங்கன்னா ஒரு சமாதானம் நம்முடைய உள்ளத்தில் வந்திருக்குது. அல்லேலூயா. அப்போ இதுக்கு பேர் தான் என்னதுங்க? நிம்மதி. இதுக்கு பேர் தான் என்னதுங்க? நிம்மதியை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார், சமாதானத்தை கொடுத்து. அதனால தான் எல்லாரும் சொல்லுவாங்க, என்னையா உலகமே அழியுதுன்னு சொன்னாலும் நீங்கள் என்ன செய்கிறீங்க? கவலைப்படாமல் நிம்மதியாக இருக்கிறீங்க அப்படின்னா, ஏன்னா நான் உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். அல்லேலூயா. அவருடைய சமாதானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. அவருடைய சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே எல்லா மனிதர்களுக்கும் நிம்மதியை கொடுக்கிறவர் அவர் மட்டுமே. அல்லேலூயா. வேறு யாருனால என்ன செய்ய முடியாதுங்க? நிம்மதியை கொடுக்க முடியாது. அதனாலே அவர் உயிர்த்தெழுந்தனாலே நமக்கு ஒரு சமாதானம் வந்திருக்கிறது. ஆண்டவர் நமக்கு நிறைவாய், ஸ்தோத்திரம், நிறைவாய் வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நீலகிரி மாவட்டத்தில் நீங்களும் நானும் நிறைவாய் இருக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சிலிண்டர் இல்லைனாலும் பரவாயில்ல, ஸ்தோத்திரம், விறகு வச்சு சமைச்சு கஞ்சி வச்சு சாப்பாடோ பிரியாணியோ சிக்கனு செஞ்சு சாப்பிட்டு நிம்மதியாக இருக்கிறோம். ஆனால் இங்கே திருப்பூர் போயிட்டு என்னதுங்க? சிலிண்டர் இல்லை, சமையல் இல்லை. சரி, ஹோட்டலில் வாங்கிடலான்னா ஹோட்டலும் இல்லை. சொல்கிறது புரிஞ்சுதுங்களா? ஹோட்டலும் இல்லை. அப்போ எத்தனை நாள் பட்டினியாக படுக்க முடியும்? சரிங்களா? வெளியே போய் எங்கள் வீதியில் தான் அடுப்பு வைக்கணும். வீட்டில் அடுப்பு வச்சா ஓனர் அடுத்து வீட்டை என்ன செய்ய காலி பண்ணுன்றவர். சரிங்களா? அதனால் நமக்கு ஆண்டவர், அதனால் நான் சொல்கிறேன், நமக்கு கொடுத்ததெல்லாம் ஆண்டவர் நிம்மதியானது தான் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஒரு அலையில் வச்சு சொல்லுங்களேன், நிம்மதியை கொடுத்துருக்கிறார். 4வது காரியம், பிலிப்பியர் 3வது அதிகாரத்தில் 10வது வசனம் வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். 4வது பிலிப்பியர் 3வது அதிகாரம் 10வது வசனம். பிலிப்பியர் 3:10. ஆ ம் ம் ஆ ஆ ஆ ஆ ஆ மடிக்கும் போதும். ஸ்தோத்திரம். 4வது, அவர் உயிர்த்தெழுந்ததினாலே உங்களுக்கும் எனக்கு கிடைத்தது அவருடைய வல்லமை. ஒரு அலையிலே சொல்லுங்களேன். ஃபர்ஸ்ட் புதிதான ஜீவன், நியூ லைஃப். 2வது ஜீவனுள்ள நம்பிக்கை, லிவிங் ஹோப். 3வது சமாதானம், பீஸ், ஆங்கிலத்தில் பீஸ். 4வது வல்லமை, ஆங்கிலத்தில் பவர். ஆங்கிலத்தில் என்னதுங்க? பவர். அதனால நமக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் பவரை கொடுத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பவராக இருக்கிறவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டுக்காரர் தாங்க பவரு. எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டுக்காரி தாங்க பவரு. நாங்கள் என்னதுங்க? டவரு இல்லை. நமக்கு தேவன் வல்லமையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. வல்லமையை கொடுத்தனால தான் நம்முடைய நாவுக்கு வல்லமை இருக்கிறது. வல்லமையை கொடுத்தனால தான் நாயை அப்படின்னு என்ன செய்யுதுங்க? வருது. அப்படின்னு நமக்கு என்ன இருக்குதுங்க? வல்லமை இருக்கு. சரிங்களா? போன்னு சொல்லி பாருங்க, போகும். காட்டெருமையை நான் ஒரு தடவை போன்னு சொன்னேன், வேளாண் மட்டத்தில் போன்னு சொன்னேன். அது என்ன செய்யுதுங்க? போகுது. அப்படின்னா நம்ம நாவுக்கு என்ன இருக்குதுங்க? வல்லமை இருக்கிறது. நமக்கு வல்லமை இருக்கிறது. பக்கத்தில் கரங்களை பிடிச்சு சொல்லுங்களேன், நமக்கு வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. சோத்திரம். நமக்கு வல்லமை இருக்கிறது. நீங்கள் எதை கட்டுவீர்களோ அது கட்டப்படும், எதை கட்டவிழ்ப்பீர்களோ அது கட்டவிழ்க்கப்படும். சரிங்களா? நான் ஒரு தடவை மேட்டுப்பாளையத்தில் இருக்கும்போது ஒரு பாஸ்டிங் பிரேக், நான் மட்டும் போய் பாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணுறேன். கீழே விட்டு அல்சேஷன் நாய், நான் முடிக்கிறேன், அல்சேஷன் நாய் பயங்கர சவுண்டு. அப்போ நான் சொல்கிறேன், ஏசப்பா இந்த நாய் என் ப்ரேயருக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, இந்த நாயை வாய் இயேசு நாமத்தில் கட்டுறேன்ட்டேன். சொன்ன மாதிரியே நாய் வாய் கட்டப்பட்டுச்சு. 2 நாள் கழிச்சு நாய் சத்தத்தையே காணோம். நான் கீழே இறங்கி போய் அந்த அம்மா கிட்ட கேட்குறேன், நாய் 2 நாள் சாப்பிடல, செத்து போச்சுன்னாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என்னங்க பாஸ்டர் இப்படியெல்லாம் சொல்லாமா? எனக்கு தெரியல. நாய் என்னன்னா, இந்த நாய் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது, அதனால இந்த நாய் சத்தம் போடாத வரைக்கும் வாயை கட்டுறேனே, செத்தே போச்சு.
ஏன்னு கேட்டா உங்களுக்கு எனக்கு கர்த்தர் வல்லமையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால அவர் மரித்ததுனால நமக்கு என்ன இருக்குதுங்க? வல்லமை இருக்கு. இயேசு நாமத்தில் போ பிசாசுன்னு நினைச்சீங்க போகும். இயேசு நாமத்தில் இந்த திருவள்ளுவர் நடப்பது ரட்சிக்கப்பட்டுட்டோம்னா ரட்சிக்கப்படும். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஆத்துமாக்கள் வருவார்களாக அப்படின்னு சொன்னா வருவார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு உயிர் தெழுந்தனாலே வல்லமையை கொடுத்திருக்கிறார். நம்ம யாருமே டம்மி பீஸு கிடையாது, நம்ம எல்லாமே பவர் பீஸ். அல்லேலூயா. நம்ம யாருமே என்ன கிடையாதுங்க? டம்மி பீஸு கிடையாது. நமக்கு எல்லாருக்கும் பவர் இருக்கிறது. அதனால நாம் சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் எவ்வளோ பெரியவங்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அவருடைய வல்லமையை அனுப்புவார். அந்த வல்லமை அற்புதங்களை நடப்பிக்கும். அல்லேலூயா. அப்போ நமக்கு எல்லாருக்கும் என்ன இருக்குதுங்க? வல்லமை இருக்கிறது. வல்லமையை கர்த்தர் என்ன செஞ்சுக்கிறாரு? உயிர் தெழுந்தனாலே நமக்கு வல்லமையை பவர் அனாயிட்டிங்க கர்த்தர் என்ன செஞ்சுக்கிறாருங்க? கொடுத்திருக்கிறார். அதனால நாம் எதை சொல்லுவோமோ சோத்திரம், தப்பி தவறி வேற எதை சொல்லிடாதீங்க, வேற எதை சொல்லிடாதீங்க. சொன்னால் நிச்சயம் என்ன செய்யும்? நடக்கும், உண்மையாக நடக்கும். நம்ம அப்படி சொல்லிட கூடாது. சொல்லாம ஸ்தோத்திரம் நம்முடைய வல்லமையை கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு என்று பயன்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எல்லாரும் இருக்கிற இடத்துல முழங்கால் படியிட்டு ஆமென். பரிசுத்த பந்தி எடுக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிற எல்லாரும் நம்ம அப்படி